பிசினஸையும் ப்ராஜெக்டையும் நானே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆமா அபி, இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? அது சம்பந்தமான எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட தான் ஒப்படைக்க போறேன். என்ன மேடம் சொல்றீங்க? அபி, என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு உனக்கு ஆச்சரியமா, கொஞ்சம் பயமா, ஏன் சந்தேகமா கூட இருக்கலாம். ஆனா நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு அபி. என்ன காரணம்? நான் ஒரு என்ஆர்ஐ, பெரிய பிசினஸ் உமன், கோடீஸ்வரி. ஆனா என்னையே அசைக்க பார்த்தாங்க. யாரு? ஆரம்பத்திலேருந்து என் கூட பழகுனவங்க, ஃப்ரெண்ட்ஸா, பார்ட்னர்ஸா இருந்தவங்க எல்லாரும் ஆம்பளைங்க. இத்தனை சாதிச்சும் என்ன அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாரோட அடிமனசுலயும் ஆம்பளைங்கிற திமிரு, இவ பொம்பளை தானேங்கிற துவேஷம். ஆமா அபி, நான் தோத்துட்டதா நினைச்சு தள்ளி போய் சிரிச்ச அத்தனை பேரும் ஆம்பளைங்க. அதை நினைக்கும் போது என் மனசு குமுறுது. அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பொம்பளைங்க நாம தோத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட உதவி கேட்கணும், அவங்க நமக்கு தயவு பண்ணணும், அவங்க உதவியை நாம வாங்கிக்கிட்டு பல்ல காட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் அவங்க மேல் ஈகோவுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அபி, விஸ்வநாதன் சார் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உன்னை அந்த ஆதி எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அதை எதிர்த்து எவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேங்கிறதையும் சொன்னாரு. நானே அதை நேர்லயே பார்த்திருக்கேனே. எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு அபி. அபி, நானும் உன் வயசுல உன்ன மாதிரி தான் இருந்தேன். சுலபத்துல விட்டு கொடுக்காதவளா, தோல்வியை ஏத்துக்காதவளா, மனசு பூரா நெருப்பெறிகிற மாதிரி வெறியோட இருந்தேன். அதான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருந்துகிட்டு உன்கிட்ட என்னால பேச முடியுது. புரியுது மேடம். சோ நீ தோத்தா ஒரு விதத்துல அது என்னோட தோல்வின்னு என் மனசு சொல்லுச்சு. நாம தோக்க கூடாது அபி. நீயும் நானும் தோத்தோம்னா அது ஒட்டுமொத்த பெண் குலத்துக்கே தோல்வி மாதிரி அர்த்தம். நம்ம தோல்வியை உதாரணம் காட்டியே இந்த ஆம்பளைங்க இன்னும் 1000 பொம்பளைங்களை சாதிக்க விடாம முட்டுக்கட்ட போடுவாங்க. அத நானும் நீ அனுமதிக்க கூடாது அபி. அதுக்கு ஒரே வழி, நாம ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு நீ ஜெயிக்கணும். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். இதுதான் அபி. இந்த குணத்தை தான் நான் நம்புறேன். அபி, எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நேரடியா நான் முதலீடு பண்ணா என்னோட பழைய பார்ட்னர்ஸ், ஆதி மாதிரி ஆளுங்க, என்னோட நாடு, சிட்டிசன்ஷிப், அது இதுன்னு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்புவாங்க. அதை நான் தவிர்க்க விரும்புறேன். என் ப்ராஜெக்ட நான் மறுபடியும் ஆரம்பிக்க போறேன். ஆனா உன்னோட பேர்ல, உன்னோட அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதை கட்ட போகுது. ப்ராஜெக்டோட ஓனரும் நீதான், பில்டரும் நீதான். ப்ராஜெக்டுக்கு தேவையான கோடிக்கணக்கான ரூபாயை நான் உன் பேர்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். எஸ் அபி, எஸ். மேடம், நான் எப்படி மேடம்? நீ இதை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் அவ்வளவு தூரம் பேசினேன். சரி, அதெல்லாம் சரி மேடம். ஆனா இவ்ளோ பெரிய பொறுப்பு என் மேல எந்த நம்பிக்கையில நீங்க கொடுக்கறீங்க? அபி, நான் உன்னை நம்புறது என்னையே நான் நம்புற மாதிரி. என்னோட ஆல்டர் ஈகோவா உன்னை பாக்குறேன். இந்த ஊர்ல நான் சாதிக்க நினைக்கிறதெல்லாம் உன் மூலமா சாதிக்க போறேன். எஸ் அபி, எஸ். அபி, ஏமா தயங்குற? நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. மேடம், யூ ஆர் கிரேட். ஐ சல்யூட். தேங்க்யூ சார். நான் அபியை நம்புறேன் சார். அபியால முடியும். அபி, இன்னையிலேருந்து நீ ஒரு கோடீஸ்வரி. அபி, இது ஒரு தொடக்கம் தான். நீ மேல மேல போயிட்டே இருக்க போற. தேங்க்யூ மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அபி. என் கூட வா. வா, ப்ளீஸ் கம்.
அபி இதான் உன்னோட கார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட காரா? குமார் மேடம், இந்த சாவி பிடிமா. எதுக்கு இதெல்லாம் மேடம்? பரவாயில்ல வச்சுக்கமா. வாழ்க்கையில இனிமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட் அபி. தேங்க்யூ சார். எக்மோர், சாரி மேடம், நான் உங்களுக்காக நிறுத்தல. பின்னிய நிறுத்தின. நம்ம கவர்னர் எதுவும் டாக்ஸி வர சொன்னாரா? அது இல்ல மேடம், அந்த சார் தான் முதல்ல கை காட்டினாரு. நான் நிறுத்தினதும் நீங்க நடுவுல வந்துட்டீங்க. எந்த சாரு? யார் அந்த முந்திரி கோட்டை? அட, நீங்க தானா? நான் அதைத்தான் வேற விதமா கேட்கணும்னு நினைச்சேன். மறுபடியும் நீங்க தானே? சார் எங்க சார் போகணும்? சார் நான் மவுண்ட் ரோடு போகணும் சார். நீங்க எங்க போகணும்? நானும் மவுண்ட் ரோடு தான் போகணும். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? சரி வாங்க. சார் போலாம். போலாம் சார். உலகம் ரொம்ப சின்னதில்ல, அதான் நம்ம அடிக்கடி மீட் பண்றோம். ஆனா நான் சென்னை ரொம்ப பெரிய ஊர்னு நினைச்சேங்க. உலகம் மாதிரியே ரொம்ப சின்னதா இருக்கு. ஓஹோ, இத நான் ஜோக்கா எடுத்துக்கணுமாக்கும். இதை நீங்க சீரியஸா கூட எடுத்துக்கலாம். அப்படி நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டா அதான் உலகத்திலே பெரிய ஜோக். சரியா புரியல. புரிஞ்சிருந்தா தான் சிரிச்சிருப்பீங்களே. எப்பவும் தெருவுல தான் சுத்துறதா? அது எப்படிங்க? நான் கேட்க நினைச்ச கேள்வியை கரெக்டா நீங்க கேட்கறீங்க. தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா, குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. ஐயா ஐயா ஐயா, பசிக்குதியா ஐயா? ஏதாவது போடுங்கய்யா ஐயா. சாமி சாமி சாமி, தர்மம் போடுங்க சாமி. சாமி ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. பால் ஒரு வாங்குங்கய்யா. நிமிஷமா. நோ, போடாதீங்க. ஏன்? டோன்ட் என்கரேஜ் them. போட வேண்டாம். பாவம், 50 பைசா கொடுக்கறதுல என்ன இருக்கு? போமா, போன்னு சொல்றேன்ல. சாமி சாமி, தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயா ஏங்க இப்படி கடுமையா நடந்துக்கிறீங்க? பாவம், குழந்தைக்கு பால் வாங்கணும்னு கேக்குறாங்க. இந்த அனுதாபத்தை தான் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. எல்லாரும் போய் சொல்லி ஏமாத்துறாங்க. இது என்னங்க பேச்சு? அந்த பொண்ணோட வறுமை நிஜம், அந்த குழந்தை நிஜம் இல்லையா? நிஜந்தா. குழந்தைய பெத்துக்க தெரியுதுல்ல அவளுக்கு. இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இவ என்ன பண்ணிட்டு இருந்தா? எதை காட்டி பிச்சை எடுத்தா? ஒருவேளை குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே இவ பிச்சைக்காரினா, இவளுக்கு எதுக்கு குழந்தை? இவ குழந்தைய ஏன் மத்தவங்க காசுல வளர்க்கணும்? அந்த குழந்தையும் இன்னொரு பிச்சைக்காரனா வளர்க்கறதுக்கு தான் நீங்க கொடுக்கற காசு உதவுது. புரியுதா? $50 பைசா போடுறதுக்கு இத்தனை கேள்வி கேட்கணுமான்னு நினைக்கிறீங்கல்ல? இத்தனை கேள்விகள் நமக்குள்ள கேட்டுக்கிட்டாதான் நம்ம பண்றது தர்மம் இல்ல தப்புன்னு புரியும். நாட்டுல பிச்சைக்காரங்க எண்ணிக்கை அதிகமாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா இல்ல. அப்ப காசு போடாதீங்க. காசு கிடைக்காட்டி அவங்க எல்லாம் உழைக்க ரெடி ஆயிடுவாங்க. சரி, உழைக்கிறதுக்கு பதிலா ஒருவேளை திருட ஆரம்பிச்சிட்டா? நோ ப்ராப்ளம். பிச்சை எடுக்கிறத விட அது பெட்டர். ஏன்னா திருட்டுக்கு உழைப்பு வேணும், யோசிக்கணும். ஒருவேளை திருட்டுல மாட்டினா ஜெயிலுக்கு போவாங்க. அங்க போயாச்சும் வேலை செய்வாங்கல்ல. என்ன அமைதியாயிட்டீங்க? பின்ன உங்ககிட்ட பேச முடியுமா? சொல்லுங்க. சார் சார், துண்டு வாங்கி
வாங்கிக்கங்க சார் 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 துண்டு வாங்கிக்கங்க அட சார் போமா, நான் யார் கூட இருக்கேன்னு தெரியாம பேசிக்கிட்டு. மேடம் மேடம் துண்டு வாங்கிக்கங்க மேடம் மேடம் துண்டு வாங்கிக்கங்க மேடம் ஒன்னு எவ்வளவுமா? 5 ரூபாய். ஒன்னு கொடு. இந்தா. சாரி மேடம் என்கிட்ட சில்லறை இல்ல. என்கிட்டயும் இல்லையே. 50 ரூபாய்க்கு கொடு. ம் சரி. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். வீட்ல உங்களுக்கு 4-5 கார் இருக்கா? என்ன கிண்டலா? அத்தனை கார் இருந்தா நான் ஏன் டாக்ஸில வரேன்? இல்ல, இத்தனை துணி வாங்கியிருக்கீங்களேன்னு கேட்டேன். இதுவா? ஜஸ்ட் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதா. வினோதமா இருக்குங்க. அங்க 50 பைசா போறதுக்கு அவ்வளோ பேசுனீங்க, இப்போ 50 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது பிச்சை, இது உழைப்பு. சரிங்க, ரெண்டுமே இறக்கத்தை அடிப்படையா வச்சு தானே இயங்குது. அப்படி பார்க்க போனா லைஃப்ல எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது தான் அடிப்படை எய்ம். ஆனா ரூட்டு தான் வேற வேற. அந்த பிச்சை எடுத்த பொம்பளையோட ரூட் எனக்கு பிடிக்கல, இந்த பொண்ணோட ரூட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதைத்தான் சரின்னு நான் ஏத்துக்குவேன். ஏங்கா, இப்ப எதுக்காக திடீர்னு அபியோட ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றீங்க? ஏன் சாரதா, பார்க்க கூடாதா? அப்படி சொல்லலக்கா, திடீர்னு பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். மனசுல குழப்பம் வர்றப்போ தன்னால இப்படி எல்லாம் தோணும் சாரதா. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி. இப்ப நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அபி விஷயம்தான் சாரதா. அந்த மகேஷ பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுது. பசங்களும் அந்த பையன் மேல நல்ல விதமான அபிப்பிராயத்தோட இருக்காங்க. ஆனா அபிதான் வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறா. எனக்கு அபிய வற்புறுத்துறதா வேண்டாமான்னு தெரியல. இது சரியா தப்பான்னு புரியல. என்னதான் யோசிச்சாலும் குழப்பமாவே இருக்கு. சரி, ஜாதகத்தையாவது பாப்போமேன்னு தோணுச்சு. அதான். எனக்கு சந்தேகமே இல்லக்கா, மகேஷ் நல்ல பையன்தான். ஜாதகம் கூட மகேஷ் நல்ல பையன், அபிக்கு பேசி முடிங்கன்னு தான் சொல்ல போகுது. வாங்கம்மா. வணக்கம். வணக்கங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது இது என் பொண்ணு அபியோட ஜாதகம். ஓஹோ. மகேஷ்னு ஒரு பையன் டாக்டரா இருக்கான். அவன் என் பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறான். இது அவனுடைய ஜாதகம். ஆக 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு பொருத்தம் பார்க்கலான்னு வந்திருக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, என் மனசுல பல குழப்பம் இருக்கு. அதை தவிர என் பொண்ணு கல்யாணம் வேணான்னு சொல்றா. மனுஷங்க யோசிக்கிறதுல குழப்பம்தான் மிஞ்சுங்கிற நிலைமையில ஜாதகத்தை பார்த்தாலாவது ஏதாவது தெளிவு பெறக்கும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? நீங்க சொன்னது பாதிதான் சரி. ஜோசியம் பார்த்தா மனசுல ஒரு நம்பிக்கை வரும், சிலருக்கு மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இதே ஜோசியம் சில பேரை குழப்பி விட்டுரும். என்ன இப்படி சொல்றீங்க? நான் வாய்ஜாலம் பண்ற ஆடு இல்லம்மா, மனசுல பட்டதை அப்படியே சொல்றேன். என் மனசுல பட்டதை சொன்னேன். அம்மா சும்மா சொல்லக்கூடாதும்மா. இந்த பையன் மகேஷ் ஜாதகமும் சரி, இந்த அபிநயா ஜாதகமும் சரி, ரொம்ப சுத்தமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்குரியவங்க சொக்க தங்கமான பிள்ளைகளா வாழ்வாங்க. ரொம்ப ஒத்து போற மனசுள்ள ஜாதகம் இந்த ஜாதகம். ஆனா என்ன, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, எப்பவுமே நல்ல விஷயங்கள்லாம் சுலபமா நடக்காது. நிறைய மெனக்கடணும், 1008 தடங்கள் வரும். ஆனா கெட்ட விஷயம் ஈஸியா நடந்துடும். ஆனா ஒரு விஷயம்,
எல்லா தடைகளையும் தாண்டி இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்திட்டீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். உதாரண தம்பதிகளா இருப்பாங்க. இது யார் ஜாதக குறிப்பு? பாத்தீங்களா? இந்த ஜாதகனை அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனா வாழ்க்கை ரொம்ப துயரமா இருக்கும். எல்லாமே தப்பா நடக்கும். நான் சொன்னேனே கெட்டது சுலபமா நடக்கும்னு, அதுக்கு இதுதான் உதாரணம். இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பேசினா ஈஸியா கல்யாணம் நடக்கும். ஆனா வேதனைக்கு பஞ்சமே இருக்காது. நிம்மதியா வாழவே முடியாது. ஆமா, இது யாரோட ஜாதகமா? அது வந்து பாஸ்கரோட ஜாதகம். அப்போ அபியோட ஜாதகத்துல குறிச்சு வச்சது. சரிதான், நீங்க சொன்னது சரிதாங்க. சமயங்கள குழப்பம் அதிகமாயிடும் சொன்னீங்கல்ல, எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு. இதோ பாருமா, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் சும்மா கைகாட்டி மாதிரிதாம்மா. வழிதான் காட்டும், கொண்டு போய் சேர்க்காது. விரும்புற இடத்துக்கு போய் சேர்றது நம்ம கையில தாம்மா இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுமா, இந்தாங்க. ஐயா சந்தோஷமா. ஜோசியர் சொன்னதை கேட்டீங்கல்லக்கா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். பாஸ்கருங்கிற இந்த ஜாதகனுக்கு உங்க பொண்ணை பேசினா ஈஸியா கல்யாணம் ஆயிடும். ஆனா வேதனைக்கு பஞ்சமே இருக்காது. நிம்மதியா வாழவே முடியாது. நிறுத்துங்க நிறுத்துங்க. போலங்க. என்னக்கா இன்னுமா யோசிக்கிறீங்க? இல்ல சாரதா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மகேஷ் அபி கல்யாணத்தை நடத்திடலாம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க கல்யாணம் நடந்தாகணும்.